இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு பிரச்சனை, அதுலேருந்து விடுவிக்கப்படணும், அந்த இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படணும் அப்படின்னு தவிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். அது சரி, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு கடை தெருன்னு பார்க்குறீங்களா? எருசலேமில் இருக்கிற ஒரு கடை வீதி, அதாவது ஓல்டு ஜெருசலம், பழைய எருசலேம், மதில் சுவருக்கு உள்ளே இருக்கிற எருசலேமுடைய கடை வீதி. இதே மாதிரி நிறைய கடை வீதிகள் இருக்கிறது. இதுக்குள்ள நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் விவரம் தெரியாம இன்னும் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளோ கடைகள் இருக்கிறது, அவ்வளோ வீதிகள் இருக்கிறது. ஆனா மக்கள் நிறைய பிஸியா இருக்கிறாங்க. வந்து போக, ஜாமான்கள் வாங்க, எல்லா விதமான பொருட்களும் இங்கே கிடைக்கும். இந்த கடை வீதியில இது சின்ன இடம் தான். இது மாதிரி நிறைய கடை வீதிகள் இருக்கிற உள்ள போக 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 நீங்க பார்க்க முடியும். சரி, ஆண்டவர் இன்னைக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எரேமியா 39:18 உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். அன்று சொல்ல, என் மகனே நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன், என் மகளே நிச்சயமாய் உன்னை விடுவிப்பேன். ஏதோ ஒரு இக்கட்டில் அகப்பட்டிருக்கல, நான் உன்னை விடுவிப்பேன். இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிப்பேன், இந்த கட்டுகளிலிருந்து உன்னை விடுவிப்பேன், இந்த நெருக்கத்திலிருந்து உன்னை விடுவிப்பேன், இந்த அவமானத்திலிருந்து உன்னை விடுவிப்பேன், இந்த மனுஷருடைய உபத்திரவத்திலிருந்து விடுவிப்பேன், பொல்லாத மனுஷருடைய சதி ஆலோசனையிலிருந்து விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு விடுதலை கொடுக்க சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர், கட்டப்பட்டவராய் தொங்கினவர். அதனால கட்டாயம் உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆண்டவர் விடுவிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரை, இந்த காரியத்துல இன்றைக்கு எனக்கு நிச்சயமாய்